ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 20 சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப்ஸ் என்னென்னா, ஃபிஷ் மட்டன்லாம் கழுவும் போது வாடை வராமல் இருக்கணும்னா கொதிக்கும் நீரில் உப்பு மற்றும் மஞ்சத்தூள் சேர்த்து அதில் இந்த துண்டுகள்லாம் போட்டு சில நிமிடங்கள் கொதிக்க விடலாங்க. அவற்றை எடுத்து குளிர்ந்த நீரில் நன்றாக கழுவுனா வாடை உடனே நீங்கும். ஒன்றை செய்யும்போது காய்ந்த மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேங்காய் சேர்த்து அரைத்து வதக்கும் போது இதை சேர்த்திங்கன்னா சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க. கொண்ட கடலையை ஊற வச்சு அரைச்சி தோசை மாவில் சேர்த்து தோசை சுட்டிங்கன்னா சுவையாக இருக்குங்க. சாம்பாரில் காரம் அதிகமாயிடுச்சுன்னா சிறிதளவு தோரம்பருப்பை 10 நிமிடம் ஊற வச்சு அரைச்சி சாம்பாரில் சேர்த்து கொதிக்க வச்சு பாருங்க, காரம் சரியாகிடுங்க. ரவா கிச்சடி செய்யும் போது இஞ்சி பூண்டு விழுத அப்படியே சேர்க்காம இஞ்சி பூண்டு இரண்டையும் நன்கு பொடியாக நறுக்கி சேர்த்து பாருங்க, ரவா கிச்சடி ரொம்ப மனமாக இருக்குங்க. டிப்ஸ் என்னன்னா, கார சட்னி அரைக்கும் போது சிறிதளவு வெல்லம் சேர்த்து பாருங்க, சுவை சூப்பராக இருக்குங்க. பொங்கல் செய்யும்போது திணையரிசியை அப்படியே சேர்க்காம 1-2 உடைத்து பொங்கல் செய்து பாருங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பொரியல் செய்வதற்கு வெங்காயம் வதக்கும் போது மஞ்சத்தூளும் சேர்த்து நன்கு வதக்கி பின் காய்கறிகளை சேர்த்து பாருங்க, மஞ்சத்தூள் வாசனை வராமல் இருக்குங்க. கொல்கட்டைக்கு மாவு பிசையும் போது சிறிதளவு நெய் சேர்த்து மாவு பிசைஞ்சு பாருங்க, கொல்கட்டை ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது சிறிதளவு நனைத்த அவலை சேர்த்து மாவு அரைச்சி பாருங்க, இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அடை தோசைக்கு மாவு அரைக்கும் போது ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க. மட்டன் குழம்பு செய்து முடித்த பின் இறுதியாக சிறிதளவு வறுத்து அரைத்த சீரக பொடியும் மிளகுத்தூளும் சேர்த்து கலந்து பாருங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி பொடி அரைப்பதற்கு வறுக்கும் போது சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து அரைத்திங்கன்னா இட்லி பொடி சுவை சூப்பராக இருக்குங்க. பச்சை மிளகாய் சீக்கிரம் பழுக்காமல் இருக்கணும்னா பச்சை மிளகாய் போட்டு வைத்திருக்கும் டப்பாவில் சிறிதளவு மஞ்சத்தூளும் போட்டு நன்கு இறுக்கமாக மூடி வச்சு பாருங்க, பச்சை மிளகாய் சீக்கிரம் பழுக்காதுங்க. பூரிக்கு மாவு பசையும் போது 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை சேர்த்து மாவு பசைஞ்சு பாருங்க, பூரி அதிகமாக எண்ணெய் குடிக்காதுங்க. இன்றைய புளிக்குழம்பு சுவை அதிகமாக இருக்கணும்னா இறுதியாக 2 பொரித்த அப்பளத்தை பொடியாக்கி குழம்புல சேர்த்து பாருங்க, சுவை சூப்பராக இருக்குங்க. தக்காளி கீரை பொரியல் செய்யும் போது சிறிதளவு வேர்க்கடலையை 1-2 உடைத்து சேர்த்து பாருங்க, சுவை சூப்பராக இருக்குங்க. வடை மொறுமொறுப்பாக இருக்கணும்னா உளுத்தம்பருப்புடன் கொஞ்சம் பச்சை அரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பாருங்க, ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குங்க. பாயாசம் செய்யும் போது திராட்சைக்கு பதிலாக பேர்ச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி வச்சு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா சுவை சூப்பராக இருக்குங்க. கடைசி டிப்ஸ் என்னன்னா, தேங்காய் பர்ஃபி செய்யும் போது சிறிது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இரண்டையும் ஊற வச்சு தேங்காயுடன் அரைத்து பின்னர் பர்ஃபி செய்து பாருங்க, பர்ஃபி நன்றாக இருப்பதோடு வில்லை போடும்போது தேங்காயும் உதிராமல் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.